காலைதோறும் புதியவை. மறதி ஒரு கொடிய நோய். மார்ச் 2. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். சங்கீதம் 119:71. தேவனோடு நெருங்கி வாழ்ந்த ஒரு வியாபாரி தன் வியாபாரம் செழித்தவுடன் தேவனை விட்டு விலகி வெகு தூரமாய் சென்று விட்டார். சபையின் மூப்பர்கள் மீண்டும் தேவனண்டையில் வரும்படி புத்தி சொன்னார்கள். ஆனால் அவரோ தன் வியாபாரத்தில் மும்முரமாக இருந்து விட்டார். தேவனை முற்றிலும் மறந்து விட்டார். ஒரு நாள் அந்த வியாபாரியின் 3 பிள்ளைகளில் 3வது மகனை ஒரு விஷப்பாம்பு கடித்து மரண தருவாயில் இருந்தான். மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள். இச்சூழ்நிலையில் அந்த வியாபாரி சபை மூப்பர்களை அழைத்து ஜெபிக்கச் சொன்னார். ஜெபித்தவர் மிக ஞானமுள்ளவர். அவர் ஜெபிக்கத் தொடங்கி, தேவரீர், நீர் இந்த பிள்ளையை கடிக்கும்படி ஒரு பாம்பை அனுப்பியதற்காக நன்றி. நாங்கள் கடந்த 6 வருடங்களாய் இந்த குடும்பம் உம்மை தேடும்படி எடுத்துக்கொண்ட எந்த முயற்சியும் பயனளிக்கவில்லை. ஆனால் எங்களால் முடியாததை இந்த பாம்பு ஒரு நொடி பொழுதில் முடித்துவிட்டதே. இப்போதும் இவர்கள் தங்கள் பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். இயேசுவின் நாமத்தில் தயவு கூர்ந்து இந்த பிள்ளையை சுகமாக்கும். இவர்கள் தொடர்ந்து உம்மை நினைவு கூறவும் எந்த ஒரு பாம்பும் இனி வராமல் இருக்கவும் அருள் செய்யும் என்று ஜெபித்து முடித்தார். சற்று நேரத்திற்குள் பிள்ளையின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு தேவன் அற்புத சுகத்தை கொடுத்தார். தேவனை மறப்பதுதான் இந்த உலகில் மனிதன் செய்யும் மோசமான தவறு. தேவனின் மகத்தான செயல்களை எகிப்திலிருந்து வெளியேறிய ஆதி இஸ்ரவேலர்கள் பலமுறை தேவனை மறந்து போனார்கள். தேவன் கடல்களை பிளந்தார், வெட்டாந்தரை வழியாக வழிநடத்தினார். அவர்கள் அதை மிக விரைவில் மறந்து போனார்கள். கற்பாறையிலிருந்து குடிநீரை பொங்கி வழியச் செய்தார். அது அவர்களுக்கு நினைவில் இல்லை. பகலில் மேகத்தினாலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார். அவர்கள் தேவனின் கிரியைகளை மறந்தார்கள். வானத்திலிருந்து மன்னா மழை பெய்தது. அவர்கள் முணுமுணுத்தார்கள். தேவன் அவர்களுடைய எதிரிகளை தோற்கடித்தார். அவர் செய்த எல்லா அற்புத வழிநடத்துதல்களையும் மறந்து போனார்கள். இன்றைய காலகட்டத்தில் நாமும் கூட அநேக வேளைகளில் தேவனின் அற்புத வழிநடத்துதல்களை மறந்துவிடுகிறோம். உன் பலனாகிய கன்மலையை நீ நினையாமல் உன் இரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையிலும், நீ சம்பாதித்து செழிப்பாயிருக்கையிலும் உன் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகாதே. ஜெபம். அன்பு தேவனே, நாங்கள் எப்போதும் உம்மை மறவாமல் இருக்க எங்களுக்கு துணை செய்யும். ஆமென்.